ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவி கார் மாடலை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், ஜாக்வார் லேண்ட் ரோவர் அவங்களோட டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவி கார் மாடலை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த டிஃபெண்டர் ஆக்டா பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ்ட் எஸ்யூவி அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஓகேப்பா, பிரைஸ் சொல்லு அப்படின்னீங்கன்னா இந்த டிஃபெண்டர் ஆக்டாவோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.59 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லேண்ட் ரோவர் இந்த டிஃபெண்டர் ஆக்டால இன்னொரு வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஆக்டா எடிஷன் 1. இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 2.79 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவியோட ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.4 லிட்டர் ட்வின் டர்போ மைல்டு ஹைப்ரிட் V8 இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 635 HP பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்தீங்கன்னா 750 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4x4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்யூவி உங்களுக்கு 0 to 100 km/h உங்களுக்கு ஜஸ்ட் 3.8 செகண்ட்ஸ்ல ரீச் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்யூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா 110 பாடி ஸ்டைல்ல கிடைக்குதுன்னு லேண்ட் ரோவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு நியூ 6D டைனமிக்ஸ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா லேண்ட் ரோவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எவ்வளவு அப்படின்னா 319 mm வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 11.4 இன்ச்சில் லார்ஜர் டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் சீட் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ பேஸ்டு வைப்ரேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக லேண்ட் ரோவர் டிஃபெண்டரில் உங்களுக்கு ஆக்டா எடிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 2.79 crore எக்ஸ்ஷோரூம் பிரைசஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் ஏதாவது ஒரு வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்பெஷலாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டா எடிஷன் 1 வேரியண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னீங்கன்னா டிஃபெண்டர் ஆக்டாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் வேரியண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கஸ்டமருக்கு மட்டும்தான். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணோன்னா அவங்க பை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த பையர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும்னு லேண்ட் ரோவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபெண்டர் ஆக்டாவோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 250 km/h சொல்லியிருக்காங்க. வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1000 mm உங்களுக்கு இந்த எஸ்யூவியில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஃபெண்டர் ஆக்டால உங்களுக்கு ஹெவிலி ரிவைஸ்டு சேசிஸ் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 20 இன்ச்சில் லைட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 22 இன்ச் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. 33 இன்ச்சில் உங்களுக்கு டயமீட்டர் டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோடிங்காகவே கொடுத்துருக்காங்க. 28 mm பார்த்தீங்கன்னா பழைய டிஃபெண்டரை விட இந்த டிஃபெண்டர் வந்து ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டாவில் உங்களுக்கு 68 mm இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டாவில் உங்களுக்கு ஆக்டா மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லேண்ட் ரோவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் டெடிகேட்டட் டிஃபெண்டர் ஆஃப் ரோடிங் டிரைவிங் மோட் வித் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆக்டா மோடுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு நியூ பெர்ஃபார்மன்ஸ் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி அண்ட் சோல் சீட் டெக்னாலஜியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 400 mm டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் ஆக்டா டிரைவ் மோட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்டா எடிஷன் 1 வேரியண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஃபெராய் கிரீன் பேண்ட் அப்புறம் கார்பன் ஃபைபர் ஆட்-ஆன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபெண்டர் ஆக்டால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடிசைன் பம்பர் அப்புறம் டிபாச்சர் ஆங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைடு ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வைடர் ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் வீல் ஆர்ச்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குவாட் டிப் எக்ஸாஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃபெண்டர் ஆக்டால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 20 இன்ச்ல இருந்து 22 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஸ் அன் ஆஃபரா இந்த டிஃபெண்டர் ஆக்டால உங்களுக்கு என்சர்க்கிள்டு கிராஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்க்ளூட் ஆகும்னா a gloss black diamond within machined அப்புறம் சாண்ட் பிளாஸ்டட் டைட்டானியம் டிஸ்க் ஆன் ஈச் சிக்னேச்சர் கிராஃபிக் பேனல்ல உங்களுக்கு கிடைக்கும்னு லேண்ட் ரோவர் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கைஸ், அது மட்டும் இல்லாம இந்த கார்ல உங்களுக்கு கலர் பேலட்ல பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்க்ளூசிவ் மெட்டாலிக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரா காப்பர் அப்புறம் ஃபரோ கிரீன். அது மட்டும் இல்லாம கூடவே பாத்தீங்கன்னா கேரபாத்தியன் கிரே அப்புறம் சாரண்டி கிரேவும் கொடுத்துருக்காங்க. இது கூடவே உங்களுக்கு கோபாஸ்ட் ரூஃப் அப்புறம் டைல் கேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் நேவரிக் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்ஸ் அவங்களோட இந்த டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவியை பர்சனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷனலாக உங்களுக்கு மேட் ப்ரொடக்டிவ் ஃபில்மும் வந்து லேண்ட் ரோவர் இந்த காரில் அதாவது இந்த டிஃபெண்டர் ஆக்டாவில் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டரோட இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேர்ன் சீனை
செமி அனிலைன் லெதர் அப்போல்ஸ்ட்ரி வந்து ஸ்டாண்டர்டாவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிங் போல்ஸ்டர்ஸ் அப்புறம் இன்டிகிரேட்டட் ஹெட்ரெஸ்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம மியூசிக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 700 வாட்ஸ்ல 15 ஸ்பீக்கர் மெரிடியன் சோர்ஸ் சரவுண்ட் சவுண்ட் மியூசிக் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு நியூ ஆக்டா மோட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம யூனிக்கான இன்டீரியர் illumination உங்களுக்கு கிடைக்குது. ட்வீக்டு எக்ஸாஸ்ட் சவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டட் கியர் ஷிப்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம ரிவைஸ்டு ஏபிஎஸ் கேலிபிரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஆஃப் ரோட் லான்ச் ஃபங்க்ஷனும் இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவில லேண்ட் ரோவர் கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த காரோட பிரைசிங் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த லேண்ட் ரோவர் டிஃபெண்டர் ஆக்டா எஸ்யூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 2.59 crore இருந்து 2.79 crore எக்ஸ்டர்னல் பிரைசஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் சம்பந்தமா சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில்ஸ் பாய் ஃப்ரம் பவன்.